சினிமாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு தி சினிமாஸ் ரிவ்யூஸ் நம்ம பார்க்க போகிற படம் வந்து சிங்கம் 3. சிங்கம் 1 and 2க்கு அப்புறம் ஹரியும் சூர்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்க படம் தான் வந்து சிங்கம் 3. சிங்கம் 1 and 2 எந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரேசியாக ஒரு படம் இருந்துச்சோ, சிங்கம் 3யும் அந்த அளவுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாகவும் செம்ம ஃபன்னாகவும் செம்ம அத்லடியாகவும் பயங்கர மாசாகவும் வந்திருக்கு படம். சிங்கம் 3 ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கர பிரச்சனைலாம் வந்துச்சு. ஏன்னா ரெண்டு மூணு டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கடைசியில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் ஒரு வழியாக எனக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் போய் தேட்டரில் படம்லாம் பார்த்துட்டோம். உண்மையிலே சொல்லணும்னா சிங்கம் 1 and 2 விட சிங்கம் 3 வந்து செம்ம ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் படம் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சிங்கம் 3 வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து ஆந்திரா போயிடுறாரு. ஆந்திராவில் வந்து ஒரு கமிஷனரை கொண்டு வராங்க. அந்த மர்டரை வந்து விசாரிக்கிறதுக்கு அங்கே போகிறாரு. அங்கே போனால் என்ன பண்ணுவார், போன பார்ட்டில் வந்து ஆப்பிரிக்கா போனாரா, இந்த பார்ட்டில் வந்து ஆஸ்திரேலியா போகிறாரு. அந்த மர்டரோட பின்னணியில் வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது என்ன அப்படின்றத டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஒரு மாஸ் அண்ட் கிளாஸாக வந்து சூர்யாவும் ஹரியும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பயங்கர பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. சிங்கம் 1 and 2 நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதோட சிங்கம் 3 வந்து பயங்கரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கார் மட்டும் தான் பிறகு, இந்த படத்தில் கண்டெய்னர்லாம் பிறகுது. சூர்யா வந்து ஒரு டாடா ஸ்மாலில் போயிட்டு ஒரு ஃப்ளைட்டே நிறுத்தி வில்லன்லாம் பிடிச்சிட்டு வராரு. அந்த அளவுக்கு வந்து படம் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கு. இந்த படத்தில் ரெண்டு பில்லர்ஸ் அப்படி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று வந்து டேரக்டர் ஹரி, இன்னொன்று வந்து சூர்யா. ஹரி வந்து என்னன்னா வந்து கதை, டைரக்ஷன், டைலாக்ஸ் எல்லாமே அவர் பக்காவாக எழுதினாலும் அதை வந்து ஒரு அவுட்புட் வந்து கரெக்டாக கொடுக்கணும்னா அது சூர்யாவோட தான் முடியும். ஏன்னா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 வரைக்கும் வந்து சூர்யா பண்ணுறாரு அப்படின்னா அப்புறம் தவிர அந்த படம் வந்து வேறு யாராலுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஹரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ல எந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சோ அதை விட வந்து பயங்கரமாகவே தேர்ட் பார்ட்ல இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி தேட்டருக்கு வர்றீங்களோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி உங்களை வந்து தேட்டரில் விட்டு வெளில போகும்போது செம்ம படம்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு ஹரி. அதுக்காகவே ஹரிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு 30 மினிட்ஸ்ல லேக் ஆகுது. அந்த லேக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு ரீசன். ஒன்று வந்து சூரியோட காமெடி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிகாசன். எப்பவுமே ஹரியோட படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி வந்து கொஞ்சம் சட்டிலாகவே இருக்கும். இந்த படத்தில் வந்து சூரியோட காமெடி முடியல, ரொம்ப லோவாக இருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ருதிகாசனோட போர்ஷன் வந்து சுத்தமாக ஒட்டலை. ஏன்னா சூர்யா வந்து பயங்கரமாக ஆக்ஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்ருதிகாசன் போர்ஷன் உள்ள வரும்போது யார் பார்க்க போனா அந்த பொண்ணை போர்ஷன் சூர்யா பார்க்கணும்பா அப்படின்னு நமக்கே சொல்ல தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களோட இது வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த 30 மினிட்ஸ் முடிஞ்சு அப்படின்னா ஒரு சூர்யா வந்து ஒரு ஒன் டே ஆக்ஷன் சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் படம் பார்த்தீங்கன்னா அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படம் முடிகிற வரைக்கும் உங்களை சீட்டை விட்டு எந்திரி வைக்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் படம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக். ஹரி படத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்ட் சாங்ஸ் வந்து செம்மையாக இருக்கும். இந்த படத்தில் வந்து அது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. ஹாரிஸ் என்ன பண்ணான்னு தெரியல. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற 120 ருபீஸ்க்கு ஒருத்தான படம் தான். கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஆன்லைனில் முக்கியமாக தமிழ் ரேக்கர்ஸ் எல்லாம் படம் பார்க்காதீங்க. ஏன்னா தேட்டருக்கு போய் பார்த்தா தான் இந்த படத்தோட ஃபீல் வந்து உங்களை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தை போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தாஸ் கார்த்திக். பாய்.